அதிமுக மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடை கோட்டில் இருக்கின்ற சாமானியன் கூட அனைத்து கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தொடங்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. அதே போல அவருடைய மறைவுக்கு பிறகு இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்ணை இமைகாப்பதை போல இயக்கத்தை கட்டி காத்து பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விட்டு சென்ற பணியை சிறப்பாக செயல்பட்டு இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுத்து நாட்டு மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா. சிந்திச்சு பாருங்க, இன்றைக்கு இருவரும் தலைவர்கள் இல்லாத காலத்தில் கூட அதிமுக வலிமையான இயக்கம் என்பதற்கு இதுவே உதாரணம். இந்த கட்சியில உழைப்பவர்களுக்கு மரியாதை இருக்கின்றது. அதனால இந்த கட்சியை உடைக்க முடியல, முடக்க முடியல. எவ்வளவு முயற்சி செய்து பார்த்தார் ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற அந்த தருணத்தில் சட்டமன்றத்தில் மிகப்பெரிய ரகளையை உருவாக்கி அதை தடுக்க முயற்சித்தார் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள். உங்களுடைய அன்பால் ஆதரவால், மக்களுடைய ஆதரவால் அதை தூள் தூளாக நொறுக்கப்பட்டு பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டு இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் 4 வருடம் 2 மாத காலம் சிறப்பான ஆட்சியை என்னுடைய தலைமையிலே நாங்கள் கொடுத்தோம். திமுக அப்படியா கொடுக்குது? கஞ்சாவை கொடுக்குது. எங்க பார்த்தாலும் கஞ்சா, விற்காத இடமே இல்ல. தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சா போதைக்கு அடிமையாகி பல்வேறு குற்றச்செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நிலை இன்றைக்கு தமிழகத்திலே நிலவிக் கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தொடர வேண்டுமா? சொல்லுங்க. நீங்க தாங்க எஜமானர்கள். நீங்க எடுக்கின்ற முடிவுதான் இறுதியானது. அந்த முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். திரு ஸ்டாலின் பேசுறாரு, அதிமுக பாரதிய ஜனதா கண்டு நடுங்குது. எப்பொழுதுமே யாரை கண்டும் நடுங்கிய வரலாறு அதிமுக கிடையாது. திரு ஸ்டாலின் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரசும் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காலகட்டத்தில் இன்றைக்கு சட்டமன்ற தேர்தல் தமிழகத்திலே வந்த பொழுது உங்களுடைய அறிவாலயத்திலே முதல் மாடியில ரெய்டு, தரை தளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை. ஆக இப்படிப்பட்ட நிலைமை தான் உங்க காலத்தில் இருந்தது. அதிமுக அப்படி அல்ல. இன்றைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அந்த தீர்ப்பை உரிய காலத்தில் நிறைவேற்றாத காரணங்களால அதிமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருந்தது. அந்த காலகட்டத்தில் கூட நாங்க மக்கள் நம்முடைய விவசாயிகளுடைய உரிமைகளை பெறுவதற்கு உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று 22 நாட்கள் நாடாளுமன்றத்தில் முடக்கி நம்முடைய விவசாய பெருமுனை மக்களுடைய உரிமையை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், அதிமுக கட்சி. 22 நாட்களுங்க நாடாளுமன்றமே இயங்கல. அப்படி முடக்கிய காரணத்தால் உச்ச நீதிமன்றம் அளித்த காவிரி தீர்ப்பை நடைமுறைப்படுத்தி காட்டணும். எப்பொழுது பார்த்தாலும் வாய்களிலே பேசுறார் திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், திமுக கட்சி சேர்ந்தவர்கள். இன்றைக்கு திரு ஸ்டாலின் ஆளுங்கட்சி முதலமைச்சராக வந்துட்டார். திரு மோடி அவர்கள் சென்னைக்கு வந்த பொழுது வெள்ளை குடை பிடிக்கிறார். வெள்ளை குடை பிடித்தார். வெள்ளை குடை பிடித்த வேந்தன் திரு ஸ்டாலின். என்னையா டிராமா நடிக்கிற? மக்களுக்கு ஒன்றும் தெரியாதா? எதிர்கட்சியா இருக்கும் போது ஒரு மாதிரி, ஆளுங்கட்சியா இருக்கின்றது ஒரு மாதிரி. இப்படி இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி. மக்கள் அடையாளம் கண்டு விட்டார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு பாதிக்கப்பட்டு விட்டது. சட்ட ஒழுங்கு அடியோடு சீரழிந்து விட்டது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, போதைப் பொருள் விற்பனை. இன்றைக்கு தமிழகத்தில் இன்றைக்கு காவல்துறை இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி மக்களிடத்திலே எழும்பிருக்கின்றது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நம்முடைய பாட்டிமார்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த ஆட்சியில் பார்க்க முடியும். ஒரு கேவலமான ஆட்சி. ஆக இப்படிப்பட்ட ஆட்சி மீண்டும் வர வேண்டுமா? நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்கள் கிடைக்க, நல்ல ஆட்சி தமிழகத்திலே மலர,
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும்.